Good morning, students. Next, we are going to see communication in this lesson. Already we saw the roadways, railways, waterways, airways. Then urbanization. Then we are going to see now communication. Communication means to communicate with each other. Communication is the process that involves exchange of information. Communication அப்படின்றது வந்து என்ன? It's a process of exchange of information. The process that involves exchange of information, thoughts and ideas. இன்ஃபர்மேஷனு தாட்ஸு ஐடியாஸ் இது எல்லாத்தையும் ஒருத்தரோட ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுறது என்னன்னு சொல்லிக்கிறோம் கம்யூனிகேஷன். டெக்னாலஜி டஸ் வண்டர்ஸ் இன் கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ஸா இல்லையா? இன்றைக்கி டெக்னாலஜி அப்படின்றது நிறைய வண்டர்ஸை பெரிய பெரிய இதுவெல்லாம் வந்து கம்யூனிகேஷனில் டெவலப் பண்ணியிருக்காங்க. கம்யூனிகேஷன் இஸ் கேட்டகரைஸ்ட் இன்டு பர்சனல் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷனை ரெண்டு வகையாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா பர்சனல் கம்யூனிகேஷன் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன். First, we are going to see personal communication. The exchange of information between the individuals is called personal communication. Exchange of information between individuals. அது என்னன்னு சொல்கிறோம் பர்சனல் கம்யூனிகேஷன். ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் இன்ஃபர்மேஷன்ஸை அனுப்பிச்சிக்கிறது. இட் இன்க்ளூட்ஸ் போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப் சர்வீசஸ். அதில் எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப் சர்வீசஸ், டெலிஃபோன், மொபைல் ஃபோன், ஷார்ட் மெசேஜ் சர்வீசஸ், எஸ்எம்எஸ்ன்னு சொல்லுவோம், ஷார்ட் மெசேஜ் சர்வீசஸ், ஃபேக்ஸ், இன்டர்நெட், இமெயில், எக்ஸெட்ரா. தீஸ் ஆர் ஆல் த பர்சனல் கம்யூனிகேஷன்ஸ். ஒன் செகண்ட் ஐ ரிப்பீட் இட். பர்சனல் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் த இண்டிவிஜுவல்ஸ் இஸ் கால்ட் பர்சனல் கம்யூனிகேஷன். இட் இன்க்ளூட்ஸ் எதுனா போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப் சர்வீசஸ், டெலிஃபோன், மொபைல் ஃபோன், ஷார்ட் மெசேஜ் சர்வீசஸ், ஃபேக்ஸ், இன்டர்நெட், இமெயில், எக்ஸெட்ரா. Personal communication system enables the users to establish direct contact. பர்சனல் கம்யூனிகேஷன் அப்படின்னோம்னா இந்த யூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, யார் யூஸ் பண்ணுறாங்களோ டைரக்ட் கான்டாக்டாக அவங்க வந்து டைரெக்டாக யாரோட வந்து கான்டாக்ட் பண்ணணுமோ. இப்போ நான் ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணணும் உங்களோட கிளாஸில் அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு மெசேஜ் டைரக்ட்லி டு பர்டிகுலர் ஒருத்தருக்கு நான் அனுப்ப முடியும். இமெயில் பண்ணணுமா, இப்போ நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க, எனக்கு இமெயில் பண்ணணும், நான் இமெயில் ஐடி கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இமெயில் பண்ணிக்கலாம். எனக்கு ஃபோன் பண்ணுறது, நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறது இண்டிவிஜுவலாக, இது பர்சனல் கம்யூனிகேஷன். த இந்தியன் போஸ்டல் நெட்ஒர்க்கா அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்டல் நெட்ஒர்க் இஸ் த லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்டா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா போஸ்டல் நெட்ஒர்க் அப்படின்றது லார்ஜஸ்ட். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் பாப்புலேஷன் ஆல்சோ. வித் 1,55,000 போஸ்ட் ஆஃபீஸஸ். இந்தியாவில் எத்தனை போஸ்ட் ஆஃபீஸஸ் இருக்குது? 1,55,000 போஸ்ட் ஆஃபீஸஸ். ஆஃப் தீஸ் மோர் தென் 1,39,000 போஸ்ட் ஆஃபீஸஸ் ஆர் லொக்கேட்டட் இன் ரூரல் ஏரியாஸ். கிராமப்புறங்கள்லேயே எவ்வளோ இருக்குது? 1,39,000 போஸ்ட் ஆஃபீஸ் கிராமப்புறங்களில் இருக்குது. த போஸ்டல் சர்வீஸ் வாஸ் ஓப்பன்ட் இன் த பப்ளிக் இன் த கண்ட்ரி இன் 1897. போஸ்டல் சர்வீஸ் அப்படின்றது எப்போ வந்து ஓப்பன் பண்ணாங்க நம்ம இந்தியாவில் அப்படின்னா 1837. இந்தியா இண்டிபெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே 110 இயர்ஸ்க்கு முன்னாடியே பிரிட்டிஷர்ஸால் ஸ்டார்ட் பண்ணாங்க. த ஃபஸ்ட் இந்தியன் போஸ்டல் ஸ்டாம்ப் வாஸ் இஷ்யூடு. முதல்ல இந்தியாவில் போஸ்டல் ஸ்டாம்ப் அப்படின்றத 1852 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. போஸ்டல் சர்வீஸ் அப்படின்றத 1837 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. போஸ்டல் ஸ்டாம்பா எது ஒன்றுனாலும் ஸ்டாம்புன்னு ஒன்று நம்ம ஓட்டுவோம், அது 1852 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இன் கராச்சி. தென் collecting and delivering mail is the primary function of the Department of Posts. collecting and delivering. நம்ம லெட்டர்ஸ் எல்லாம் வந்து கொண்டு போஸ்ட் ஆஃபீஸில் போடுவோம். அவங்க அதை என்ன பண்ணுவாங்க, எடுத்து ஸ்டேட் வைஸாக பிரிப்பாங்க. அந்தந்த ஸ்டேட்லேருந்து ரீஜனல் வைஸ் பிரிப்பாங்க, ஸ்டேட் வைஸ் பிரிப்பாங்க, அந்தந்த டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் பிரித்து பின்கோடை பேஸ் பண்ணி இதெல்லாம் பிரித்து என்ன பண்ணுவாங்க, டெலிவர் பண்ணுவாங்க. நம்ம கொண்டு போடுறத கலெக்ட் பண்ணி டெலிவர் பண்ணுறது. Primary function of the Department of Post Office. It introduced the quick mail service in 1975. இவங்க வந்து எதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க 1975. குயிக் மெயில் சர்வீஸ், மெயில் மூலமாக அனுப்புகிற சிஸ்டம். The quick mail services functions on the basis of the system of PIN code. இந்த குயிக் மெயில் சர்வீசஸ் அப்படின்றது பின்கோடை பேஸ் பண்ணியிருக்கு. ஏற்கனவே நம்மளுக்கு அட்ரஸ் அப்படின்னு அனுப்புகிறப்ப நம்ம பின்கோடை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துட்டோம்னா பின்கோடு அப்படின்றது என்ன 6 lakhsலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ அது மாதிரி வந்து பின்கோடை பேஸ் பண்ணி குயிக் மெயில் சர்வீஸ் அப்படின்றது 1972 ஸ்டார்ட் பண்ணாங்க.
பின்கோடுன்னு சொல்லுவோம். பின் அப்படின்னுவோம். பின் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் ஒரு ஸ்டேட்டுதையும் இந்த ஸ்டேட் அப்படின்னாலே அந்த பின்கோடை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். த ப்ரீமியம் ப்ராடக்ட் இன்க்ளூடும். இதில் இவங்க முக்கியமாக இன்னும் கொஞ்சம் வெள்ளின் அட்வான்ஸாக என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா மணி ஆர்டர், இ-மணி ஆர்டர், ஸ்பீட் போஸ்ட், எக்ஸ்பிரஸ் பார்சல் போஸ்ட், பிஸ்னஸ் போஸ்ட், மீடியா போஸ்ட், சேட்டலைட் போஸ்ட், ரீட்டைல் போஸ்ட், கிரீட்டிங் போஸ்ட், டேட்டா போஸ்ட், ஸ்பீட் நெட், ஸ்பீட் பாஸ்போர்ட் சர்வீசஸ். இத்தனை எதுவும் ப்ரீமியம்னா வெளியின் அட்வான்ஸாக இன்னும் கொஞ்சம் நல்லாவே டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கோம். இந்த டெக்னாலஜி மூலமாக அவங்க எதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க? மணி ஆர்டர், இ-மணி ஆர்டர், ஸ்பீட் போஸ்ட், எக்ஸ்பிரஸ் பார்சல் போஸ்ட், பிஸ்னஸ் போஸ்ட், மீடியா போஸ்ட், சேட்டலைட் போஸ்ட், ரீட்டைல் போஸ்ட், கிரீட்டிங் போஸ்ட், டேட்டா போஸ்ட், ஸ்பீட் நெட் அண்ட் speed passport services. India has one of the largest telecommunication networks in Asia. டெலிகம்யூனிகேஷன் தொலைத்தொடர்புன்னு பார்க்குறப்ப இந்தியா வந்து ஏஷியாலேயே ஒரு பெரிய கண்ட்ரி இல்லையா? நம்ம பரப்பளவுலையும் சரி பாப்புலேஷன்லேயும். ஸோ லார்ஜஸ்ட் டெலிகம்யூனிகேஷன் நெட்ஒர்க்ஸ் இன் ஏஷியா. அப்பார்ட் ஃப்ரம் த அர்பன் ஏரியாஸ், more than 2/3 of the villages in India have already been covered with subscriber trunk dialing, STDன்னு சொல்லுவோம். அர்பன் ஏரியாஸ் நகர்ப்புறங்களை தவிர கிராமப்புறங்களும் எது மூலமாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க? எஸ்டிடின்னு சொல்லுவோம். எஸ்டிடின்னா வெளி ஊருங்களுக்கு பேசுகிறதுக்கு எஸ்டிடின்றது அதோட எக்ஸ்பென்ஷன் என்னென்னா சப்ஸ்கிரைபர் ட்ரங்க் டயலிங் அப்படின்னு. டெலிஃபோன் ஃபெசிலிட்டி, டெலிஃபோனில் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்டிடி கால்னு போடணும். அந்த காலுக்கு என்ன பண்ணணும்? இப்போ நம்ம மொபைல்லாம் வந்துட்டோன்னே எங்கே வேணாலும் நம்ம அந்த மொபைல் நம்பரை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வெளிநாடுகளுக்கு பேசணுன்னா கூட நம்ம அதுக்குன்னு ஒரு டாப்அப் போட்டுட்டோம் அமௌண்ட் அப்படின்னா எந்த கண்ட்ரிக்குனாலும் நம்ம பேசிக்கலாம். இந்த கண்ட்ரிக்குனா ₹1, ஒரு அமெரிக்கானா ₹1, ரஷ்யானா இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அதை வச்சு பேசிக்கலாம். அப்போல்லாம் அப்படி கிடையாது. என்ன பண்ணணும்? நம்ம லேண்ட்லைன் நம்பர் வச்சுருப்போம். அந்த கண்ட்ரிக்கான எஸ்டிடி இது கோடு போட்டு அதுக்கப்புறம் தான் பேசணும். அந்த கண்ட்ரிக்கான இப்போ இந்தியாவுக்குள்ளே பேசணுன்னா எஸ்டிடி கோடுன்னு போடணும். எப்படி பின்கோடு இருக்கோ அது மாதிரி எஸ்டிடி கோடுன்னு சொல்லி. Subscriber trunk dialing, telephone facility. While international communication can be made through international communication, வெளிநாடுகளுக்கு ஃபோன் பண்ணோம்னா ISD, international subscriber dialing அப்படின்னு சொல்லுவோம். There is an uniform rate of STD facilities all over India. இந்தியாவுக்குள்ளே நம்ம பேசணும் அப்படின்னா அமௌண்ட் அப்படின்றது ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. யூனிஃபார்ம் ரேட், ஒரே மாதிரியான அமௌண்ட்டாக. டெலிஃபோன் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஓரல் கம்யூனிகேஷன் இல்லையா? டெலிஃபோன் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்க முடியும்? ஓரல் பேசிக்க தான் முடியும். ஓரல் கம்யூனிகேஷன். இட் இஸ் கன்சிடர்ட் வெரி எசென்ஷியல் ஃபார் த க்ரோத் ஆஃப் காமர்ஸா இன்றைக்கி. அந்த டெலிஃபோன் அப்படின்னு வந்ததுக்கப்புறமா வியாபாரம், இப்போ ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துக்கு அனுப்புகிறோம் நம்ம அப்படின்னா அந்த பொருள் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துச்சா இல்லையா அப்படின்றத எது மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியும்? டெலிஃபோன் மூலமாக. ஓரல் கம்யூனிகேஷன் அப்படின்றதுனால இது மூலமாக நம்மளுக்கு வியாபாரம் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. இட் இஸ் மோஸ்ட் ப்ரிஃபர்டு ஃபார்ம் ஆஸ் இட் ப்ரொவைட்ஸ் இன்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன் இல்லையா? இட்ஸ் மோஸ்ட் ப்ரிஃபர்டாக உடனுக்குடன் நம்ம உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ண முடிஞ்சுது, சொல்லவும் முடிஞ்சிச்சு. மொபைல் ஃபோன், ஃபேக்ஸ் அண்ட் இன்டர்நெட் ஆர் த அதர் பர்சனல் கம்யூனிகேஷன்ஸ் யூஸ் இன் த கண்ட்ரி. இப்போ நவடேஸம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், ஃபேக்ஸ் உடனுடன் அனுப்புறது, இன்டர்நெட் இதெல்லாம் இன்னும் நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மாஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம். மாஸ் கம்யூனிகேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கம்யூனிகேஷன்ஸ் இஸ் கேட்டகரைஸ்ட் இன்டு 2, பர்சனல் கம்யூனிகேஷன் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் சொல்லி. மாஸ் கம்யூனிகேஷன் enables millions of people to get the information at the same time. மாஸ் கம்யூனிகேஷன் என்ன? millions of people they get the informations at the same time. இப்போ அமெரிக்காவில் ஒரு இன்சிடெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த இன்சிடெண்ட்டை த்ரூ த வேர்ல்டு எல்லாருமே அதை என்ன பண்ணலாம்? கேட்கலாம், பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ். It is a great way to provide education as well as entertainment. மாஸ் கம்யூனிகேஷனில் எஜுகேஷனும் தெரிஞ்சுக்கலாம் as well as entertainment, பொழுதுபோக்காகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். It helps in creating awareness among the people regarding various national policies and programs. இந்த மாஸ் கம்யூனிகேஷன் மூலமாக நேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. அதில் மக்களுக்கு எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு அவேர்னஸை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இப்போ இருக்க இந்த பேண்டமிக் பீரியடில் மாஸ்க் அணியணும், இத்தனை இதில் இடைவெளியில் இருக்கணும், நம்ம டெய்லியும் ஹேண்ட் வாஷ் பண்ணணும், இதெல்லாம் டெய்லியுமே நம்மளுக்கு ஒவ்வொரு சேனல்லையும் நம்மளுக்கு போடுவாங்க. இது மூலமாக நம்ம வந்து த்ரூ அவுட் இந்தியா, த்ரூ அவுட் த வேர்ல்டு இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? தெரிஞ்சுக்க முடியும்.
The mass communication system can provide the information to people in two methods. Mass communication அப்படின்னு சொல்கிறோம். அதுலேயே மக்களுக்கு எப்படி இந்த இது வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னா டூ கைண்ட்ஸாக என்னென்ன அப்படின்னா பிரிண்ட் மீடியா அண்ட் எலக்ட்ரானிக் மீடியா. இதில் அனுப்புகிறாங்க பிரிண்ட் மீடியா ஆஸ் வெல் அஸ் எலக்ட்ரானிக் மீடியா. நம்ம இப்போ பார்க்க போகிறது எலக்ட்ரானிக் மீடியா. ரேடியோ ப்ராட்காஸ்டிங் இன் இந்தியா. ஒரு ரேடியோவாக இருந்தால் ப்ராட்காஸ்டிங்னு சொல்லுவோம், டெலிவிஷனாக இருந்தால் டெலிகாஸ்டிங்னு சொல்லுவோம். ரேடியோவில் ப்ராட்காஸ்ட் இன் இந்தியா வாஸ் ஸ்டார்டட் இன் 1923. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1923 பை ரேடியோ கிளப் ஆஃப் பாம்பே. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? யார் ஸ்டார்ட் பண்ணது? ரேடியோ கிளப் ஆஃப் பாம்பே. சின்ஸ் தென் இட் கெயின்ட் இம்மென்ஸ் பாப்புலாரிட்டி அண்ட் சேஞ்ச் த சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் லைஃப் ஆஃப் த பீப்புள். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அதோடைய சர்வீஸ் ரேடியோ அப்படின்றது இன்னமும் வந்து அதோடைய சர்வீஸ் சமுதாயத்துலேயும் சரி அவங்களோட கலாச்சாரத்தையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு த்ரூ அவுட் இந்தியா இந்த ரேடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் வாஸ் நேம்ட் எஸ் ஆல் இண்டியா ரேடியோ AIR இன் 1936. 1936 ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப ரேடியோ கிளப் ஆஃப் பாம்பேன்னு ஆரம்பித்தாங்க. அடுத்து ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போ? 1936 அது நேம் மாற்றினாங்க. அகெயின் இட் வாஸ் ரீநேம்ட் எஸ் ஆகாஷ்வாணி இன் 1957. அடுத்து என்னென்னு மாற்றினாங்க? ஆகாஷ்வாணி. ஆகாஷ் அப்படின்னா ஏர், வாணினா பேசுறது, ஆகாஷ்வாணி. இட் ப்ராட்காஸ்ட் வெரைட்டி ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் ரிலேட்டட் டு இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன், என்டர்டெயின்மெண்ட்டாக எல்லா வகையான ப்ரோக்ராம்ஸும் இதில் என்ன பண்ணாங்க? ப்ராட்காஸ்ட் பண்ணாங்க. இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிற எங்கெங்கெல்லாம் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அதை சொல்லுவாங்க. நியூஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கு எல்லாம் இருக்கும். Special news bulletins are also broadcasted on special occasions like a session of parliament and state legislatures. தனியாக நியூஸ் புல்லட்டின்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் அக்கேஷன்ஸு முக்கியமாக பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் செஷன்ஸோ இல்லை சட்டமன்ற கூட்டத்தொடரும் இதெல்லாம் என்னென்ன நடக்கிறது அப்படின்றத தனித்தனியாகவே என்ன பண்ணுவாங்க? ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா லோக்சபா அப்படின்ற சேனல்ஸே உண்டு. அங்கே அவங்க என்ன பேசுகிறாங்க ஏது அப்படின்றத நம்ம வந்து ஒரு காலத்தில் அதெல்லாம் பார்க்க முடியாது. இப்போ அதெல்லாம் பார்க்குறதுக்கான வசதி வாய்ப்புகள் இருக்குது. Television broadcasting has emerged as the most effective audio-visual medium for disseminating information and educating the masses. Television அப்படின்றது வந்து என்ன? இட்ஸ் அ இம்பார்ட்டண்ட் ஒன் இல்லையா? ஆடியோ விஷுவல் போத்துமே. நம்ம வந்து அது பார்த்தோம் என்ன? ஒன்லி ஓரல், நம்ம வந்து விஷுவலாக பார்க்க முடியாது. இது ரெண்டுமே உண்டு நம்மளுக்கு. இது மூலமாக எஜுகேட் த மாசஸ். டெலிவிஷன் மூலமாகவும் மக்களை வந்து என்ன பண்ண முடியுது? எஜுகேட் த மாசஸ். டெலிவிஷன் நெட்வொர்க் இன் இந்தியா இஸ் நோன் அஸ் தூர்தர்ஷன். தூர்தர்ஷன் அப்படின்னு சொல்கிறது தொலைக்காட்சி, தொலைத்தொடர்பு அப்படி தூர்தர்ஷன் சொல்லுவோம், டிடி. விச் ஸ்டார்டட் காமன் நேஷ்னல் ப்ரோக்ராமா, அதாவது நாடு தழுவிய அளவில் நேஷ்னல் ப்ரோக்ராம்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. CNP சர்வீசஸ் அண்ட் இட் இஸ் எண்டட் டு த பேக்வர்ட் அண்ட் ரிமோட் extended to the backward and the remote rural areas. இந்த தொலைக்காட்சி இது அப்படின்றத கிராமப்புறங்கள்லையும் நிறைய கொண்டு என்ன பண்ணாங்க? சேர்த்தாங்க. அங்கே அந்த மக்களுக்கு போய் சேர்கிற வகையில் அவங்களுக்கு தேவையான இல்லிட்ரேட் பீப்புளுக்கு தேவையான கிளாஸஸ்ஸு, விவசாயத்துக்கு சார்ந்து அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சிஸ்டம்லாம் விவசாயத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற கிளாஸஸ், இந்த மாதிரி நிறைய டெலிவிஷன் மூலமாகவும் ரேடியோ மூலமாகவும் நடத்தினாங்க. இன்டர்நெட்டா contraction of interconnected network. இன்டர்நெட் அப்படின்னா என்னன்னு சொல்கிறோம்? கான்ட்ராக்ஷன் ஆஃப் இன்டர்கனெக்டட் நெட்வொர்க் இஸ் அ குளோபல் சிஸ்டம் ஆஃப் interconnected computer networks that use the internet protocols used to link the devices worldwide. இதில் என்ன பண்ணுறோம்? எல்லா த்ரூ அவுட் வேர்ல்டு வைடு என்ன பண்ணுறோம்? நம்ம இந்த நெட்வொர்க்ஸை, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸை கனெக்ட் பண்ணுறோம் இன்டர்நெட் ப்ரோட்டோக்காலில். used to link the device worldwide. Social media are interactive computer mediated technologies that facilitate the creation and sharing of information. இந்த இன்டர்நெட் மூலமாக சோஷியல் மீடியான்றதை கொண்டு வந்து அது மூலமாக இன்ஃபர்மேஷன்ஸு, ஐடியாஸு, கரியர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வயா வர்ச்சுவல் கம்யூனிட்டிஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ் எல்லாத்தையுமே இதில் எல்லா வகையான இன்ஃபர்மேஷன்ஸையும் இதில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஷேர் பண்ணிக்கிறோம். இது மூலமாக சோஷியல் மீடியா இந்த இன்டர்நெட்டில். பிரிண்ட் மீடியா அடுத்தது என்ன பார்க்குறோம்? பிரிண்ட் மீடியா நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் த மோஸ்ட் காமன் பட் பவர்ஃபுல் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். பிரிண்ட் மீடியா அப்படின்றது மோஸ்ட் காமன் ஆஸ் வெல் அஸ் பவர்ஃபுல். அதாவது பவர்ஃபுல் ஏன்னு சொல்கிறோம்னா திஸ் இஸ் த ஃபோர்த் எஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், தென் ஜுடிஷியரி. அடுத்தது வந்து வர்றப்ப எதை சொல்லுவோம்? ஃபோர்த் எஸ்டேட்டுன்ட்டுன்னு இந்த பிரிண்ட் மீடியா நியூஸ் பேப்பர்ஸ். ஓகே,
India has many newspapers which carry information on local, national and international events to the people. Newspapers அப்படின்னு பார்க்குறப்ப இந்தியாவில் நிறைய நியூஸ் ஃப்ரம் த ஏர்லி டேஸ் ஆன்வர்ட்ஸ் நம்ம படிச்சிருப்போம். நியூ இந்தியா, கேசரி அண்ட் தென் அம்ரித் பஜார் பத்திரிகா, ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்த மாதிரி நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது. இது மூலமாக எல்லா வகையான இன்ஃபர்மேஷன்ஸும் பீப்புள் என்ன பண்ண முடியுது, கேதர் பண்ண முடியுது. சேட்டலைட் கம்யூனிகேஷன் அடுத்தது என்ன? சேட்டலைட் கம்யூனிகேஷன். த யூஸ் ஆஃப் சேட்டலைட் இன் கெட்டிங் எ கண்டினியூஸ் அண்ட் சினாப்டிக் வியூ ஆஃப் அ லார்ஜர் ஏரியா ஹஸ் மேட் த கம்யூனிகேஷன் சிஸ்டம் வெரி வைட்டல் ஃபார் த கண்ட்ரி. சேட்டலைட் மூலமாக நிறைய ஏரியா, பெரிய பெரிய ஏரியாவெல்லாம் இந்த சேட்டலைட் மூலமாக கேப்சர் பண்ணி நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிக்கிறதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன். சேட்டலைட் இமேஜஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் வெதர் ஃபோர்காஸ்டிங். நம்ம டிவிலெல்லாம் வெதர் ஃபோர்காஸ்டிங் சொல்கிறப்ப ஒரு இந்தியா மேப் போட்டு அது மேலே க்ளவுட்ஸ்லாம் இருக்கிற மாதிரிலாம் காமிப்பாங்க. தீஸ் ஆர் ஆல் த பிக்சர்ஸ் டேக்கன் ஃப்ரம் த சேட்டலைட்ஸா. இந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் நம்மளுக்கு தேவையான வளர்ச்சிக்காக தான் நம்ம சேட்டலைட்ஸை இது பண்ணிருக்கோம், லான்ச் பண்ணுறோம். லாஸ்ட் வீக் ஆல்சோ இஸ்ரோ லான்ச் ஒன் சேட்டலைட் ஃபார் வெதர் ஃபோர்காஸ்டிங் அண்ட் ஆல்லாம். சேட்டலைட் இமேஜஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் வெதர் ஃபோர்காஸ்டிங். வெதர் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னா என்ன? வானிலை அறிக்கைன்னு சொல்லுவோம். தென் மானிட்டரிங் ஆஃப் நேச்சுரல் கெலாமிட்டிஸா, எங்கெங்கெல்லாம் இயற்கை பேரிடர்கள், இயற்கை சீற்றங்கள் இருக்குது அதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு. தென் சர்விஜிலன்ஸ் ஆஃப் பார்டர் ஏரியாஸ் எக்ஸெட்ரா. சர்விஜிலன்ஸ் அப்படின்னா பார்டர் ஏரியாவில் லேண்ட்லைன்லையும் சரி ஓஷன்லேயும் சரி எனிமீஸ்லாம் உள்ளே ஊடுருவ முடியாத அளவுக்கு இந்த சேட்டலைட்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்க முடியும், அதில் தெரிஞ்சுக்க முடியும். த கம்யூனிகேஷன் த்ரூ சேட்டலைட்ஸ் எமர்ஜஸ் எ நியூ இயர் ஆஃப் இன் communication in our country after the establishment of Indian Space Research Organization ISRO in 1969. கம்யூனிகேஷன் அப்படின்றது இன்றைக்கி நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா ISRO அப்படின்னு சொல்லுவோம். இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இட் வாஸ் ஸ்டார்டட் இன் 1969. சேட்டலைட் சிஸ்டம்ஸ் இன் இந்தியா கேன் பி குரூப்ட் இன்டு 2. இந்தியாவில் சேட்டலைட் சிஸ்டம் அப்படின்றத 2 வகையாக பிரிச்சிருக்கோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் நேஷ்னல் சேட்டலைட் சிஸ்டம். என்னென்னு பிரிச்சிருக்கோம்? இந்தியன் நேஷ்னல் சேட்டலைட் சிஸ்டம், இன்சாட்டா. இன்சாட் 1 சீரீஸ்ன்னு சொல்லுவோம், இன்சாட் 2 சீரீஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க அனுப்புகிற அந்த சேட்டலைட்ஸம். அடுத்து இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் சிஸ்டம். அடுத்தது த இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் சிஸ்டம், IRS அப்படின்னு சொல்லுவோம். த இன்சாட் எஸ்டாப்ளிஷ்டாம். இன்சாட்னு ஏற்கனவே சொன்னேன், இந்தியன் நேஷ்னல் சேட்டலைட் சிஸ்டம். த இன்சாட் எஸ்டாப்ளிஷ்டா இன் 1983 இன் எ மல்டிபர்பஸ் சிஸ்டம் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். எல்லா துறைக்கும் தேவையான அளவுக்கு டெலிகம்யூனிகேஷன்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக இந்த இன்சாட் ஸ்டார்ட் பண்ணும். மெட்டீரியாலஜிக்கல் அப்சர்வேஷன் அண்ட் ஃபார் வேரியஸ் அதர் ப்ரோக்ராம்ஸ். தி இன்சாட் சீரீஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ரிலேயிங் சிக்னல்ஸ் டு டெலிவிஷன்ஸ். இது மூலமாக என்ன? டெலிவிஷன்ஸ்க்கு தேவையான சிக்னல்ஸு, டெலிஃபோன், ரேடியோ, மொபைல் ஃபோன் எக்ஸெட்ரா. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் இன் வெதர் டிடெக்ஷன். வெதர் என்ன நம்ம சொல்கிறோம், வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மூலமாக இங்கே மழை வரும், இங்கே விண்ட்ஸ் பாஸ் ஆகும், இங்கே சைக்ளோன் ஃபார்ம் ஆகிருக்கு, இத்தனை கிலோமீட்டரில் மையம் கொண்டுள்ளது, இது இந்த இடத்துல சிட்டியை கிராஸ் பண்ணி இப்படின்லாம் நம்மளுக்கு மெஷர்ஸ் அனுப்புகிறாங்க இல்லையா? மெஷர் பண்ணி இதெல்லாம் த்ரூ திஸ் சேட்டலைட்ஸ். இட் இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் இன் வெதர் டிடெக்ஷன், இன்டர்நெட் அண்ட் மிலிட்ரி அப்ளிகேஷன்ஸா. அடுத்து எதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம இதை? மிலிட்ரி அப்ளிகேஷன்ஸா. மிலிட்ரிக்கு தேவையான, அவங்களுக்கு தேவையான டிஃபென்சிவ் பர்பஸ்க்காகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதை இன்சாட் சீரீஸாம். தி இன்சாட் சீரீஸ் அண்ட் ஜிசாட் சீரீஸாம். இன்சாட் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். அதில் இன்சாட் சீரீஸ்னால் 1A 1B 1C 2A 2B 2C அப்படின்லாம் வச்சுருக்கோம். ஜிசாட் சீரீஸ் கல்பனா 1, ஹாம்சாட், எஜுசாட் ஆர் த மேஜர் கம்யூனிகேஷன். எஜுசாட் அப்படின்னா திஸ் இஸ் ஒன்லி ஃபார் த எஜுகேஷன், கம்யூனிகேஷன் பர்பஸாக. ஜிசாட் 7A இஸ் அ ரீசெண்ட் லான்ச்சா. இப்போ ரீசெண்டாக நம்ம லான்ச் பண்ணது December 19, 2018. ரீசெண்டாக நம்ம போன வாரம் சொன்னீங்களே மேடம் அப்படின்னு, இது புக்கு பப்ளிஷ் ஆகிறப்ப. GSAT 7A is a recent launch December 19, 2018 for communication programs. இது எதுக்காக லான்ச் பண்ணாங்க? கம்யூனிகேஷன் ப்ரோக்ராம்ஸ். இன்சாட் 1B launched on 30th October 1983 is a first communication satellite in இன்சாட் சீரீஸ். முதல்ல சேட்டலைட் சீரீஸ்ன்னு வர்றப்ப இன்சாட் 1B அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போ அனுப்பிச்சாங்க? 30th August 1983 ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் சேட்டலைட் இது தான். ஓகே, going to see trade. Trade is an important phenomena that decides the economic growth of a country. இல்லையா? ட்ரேட்
வியாபாரம் வர்த்தகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரேட் வியாபாரம் அப்படின்றது எதை டெவலப் பண்ணுறது? ஒரு கண்ட்ரியோட இக்கானமி பொருளாதாரத்தை. ட்ரேட் இஸ் அன் ஆக்ட் ஆர் ப்ராசஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்றது இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் ஆர் எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன சொல்கிறோம்? பொருளுடைய வியாபாரம் வர்த்தகம்னு சொல்கிறோம். பையிங் அண்ட் செல்லிங், பொருளை வாங்கிறது விற்கிறது, இது எல்லாமே எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். The primitive method of trade was known as barter system. Primitive பழங்காலத்தில் ஏர்லி பீரியட்லாம் ட்ரேட் அப்படின்றது என்ன? பார்ட்டர் சிஸ்டம், பண்டமாற்று முறை அப்படின்னு இருந்துச்சு. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸும், வேர் கூட்ஸ் வேர் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் கூட்ஸும், பொருளுக்கு பொருள் கொடுத்து வாங்கினோம். நம்ம பாரதியார் பாடியிருப்பார், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம் அப்படின்னு. கங்கா ரிவர் ஃப்ளோ வர இடத்துல என்ன கல்டிவேட் பண்ணுவாங்க? கோதுமை. காவிரி ரிவர் இது வர இடத்துல என்ன? பீட்டில் லீவ்ஸ், வெற்றிலை. அதுக்கு அவர் சொல்வார், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம் அப்படின்னா பார்ட்டர் சிஸ்டம். இந்த பொருளுக்கு அந்த பொருளை மாற்றிக்கிறது, எக்ஸ்சேஞ்சாக. Later on, money was introduced as a medium of exchange in buying and selling goods. அடுத்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க? மணி, பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்றது பொருள் கொடுத்து பொருள் வாங்கினாங்க. இப்போ பொருளுக்கு பணத்தை கொடுத்து வாங்குகிற சிஸ்டம். த டிஃப்ரென்ஸ் இன் வேல்யூ பிட்வீன் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் இஸ் கால்டு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடா. டிஃப்ரென்ஸாக ஒரு நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸை, எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு, அதில் இருக்க எக்ஸ்போர்ட் எப்பயுமே ஒரு கண்ட்ரி வந்து ஃபேவரபிள் ட்ரேட் அப்படின்னு சொன்னோம்னா அந்த கண்ட்ரியில் எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கணும், இம்போர்ட் வந்து என்னவாக இருக்கணும்? கம்மியாக இருக்கணும். எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கணும், இம்போர்ட் கம்மியாக இருக்கணும். அதை வந்து என்னென்னு சொல்லுவோம்? பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுன்னு சொல்லுவோம். The situation in which value of exports exceeds value of imports is termed as favorable balance of trade, and reverse position is termed as unfavorable balance of trade. எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கணும், இம்போர்ட் கம்மியாக இருந்தால் ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு. எக்ஸ்போர்ட் கம்மியாக இருந்து இம்போர்ட் அதிகமாக இருந்தால், இறக்குமதி அதிகமாக இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுன்னு சொல்லுவோம். டைப்ஸ் ஆஃப் ட்ரேடா. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? டைப்ஸ் ஆஃப் ட்ரேடா. Trade in general is of two types. They are internal trade and international trade. The trade carried on within the domestic territories of a country is termed as internal trade. Domestic territory, நம்ம நாட்டுக்குள்ளவே நம்ம வியாபாரம் பண்ணிக்கிட்டோம் பொருள் அப்படின்னா அது internal trade. It is also called domestic trade or local trade. அது என்னென்னு சொல்கிறோம்? domestic trade or local trade. Land transport, இதுக்கு முக்கியமாக நம்ம எதை யூஸ் பண்ணிக்கிறோம் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்குன்னா? ரயில்வேஸ் அண்ட் roadways plays a major role in this trade. Local currency is used in internal trade. Local currency, நம்ம கன்னியாகுமரியில் வந்து ரூபா மதிப்பு தான் அப்படின்னாக்கா அதே ஜம்மு காஷ்மீரில் ரூபா மதிப்பு தான் நம்மளுடைய கண்ட்ரிக்குள்ளே ட்ரேட் பண்ணுறதுனால. இட் ஹெல்ப்ஸ் டு ப்ரொமோட் பேலன்ஸ் ரீஜனல் க்ரோத் இன் த கண்ட்ரி. இல்லையா? அந்த கண்ட்ரியோட பேலன்ஸ் ரீஜனல் பொருள், அந்த ரீஜனை, அந்த நார்தன் ரீஜனோ சதர்ன் ரீஜனோ வளர்ச்சி அடையாமல் இருக்குது, அது வளர்ச்சி அடைகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எல்லா இடத்துலையும் எல்லா பொருளும் விளைவிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லா பொருளையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட், ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரி ஷுட் டிபெண்ட் அப்பான் த அதர் பிளேசஸாக. ஸோ அதுக்கு இது எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? இந்த ட்ரேடாக. Trade carried on between two or more countries is called international trade. Trade carried on between two or more states. மற்ற கண்ட்ரிஸோட வியாபாரம் பண்ணுறது, ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியோடையோ இல்லை ஒரு கண்ட்ரி மற்ற கண்ட்ரிஸோட வியாபாரம் பண்ணுறது இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எக்ஸ்டர்னல் ட்ரேட் ஆர் ஃபாரின் ட்ரேடு. இது என்னென்னு சொல்கிறோம் நம்ம? எக்ஸ்டர்னல் ட்ரேட் ஆர் ஃபாரின் ட்ரேடு. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆர் டூ காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் ட்ரேடு. இன்டர்னல் ட்ரேடுக்கு ரெண்டு காம்பனன்ட்ஸ் என்னென்னா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், ஏற்றுமதி அண்ட் இறக்குமதி. எக்ஸ்போர்ட் மீன்ஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சோல்ட் ஃபார் ஃபாரின் கரன்சி. எக்ஸ்போர்ட்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை வெளிநாட்டுக்கு அனுப்புறது என்னன்னு சொல்கிறோம் நம்ம? எக்ஸ்போர்ட்டுன்னு சொல்கிறோம் ஃபாரின் கரன்சிக்கு. இப்போ நம்ம வந்து நம்ம யூரோப்புக்கு நம்மளோட பொருளெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா நம்ம அவங்களுடைய கரன்சிக்கு இது பண்ணணும், என்ன? யூரோ கரன்சிக்கு. இம்போர்ட் மீன்ஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பாட் ஃப்ரம் ஓவர்சீஸ் ப்ரொடியூசர்ஸ். இம்போர்ட்னா இறக்குமதி, வெளிநாடுகளில் உற்பத்தி ஆகிற அந்த பொருளை இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணுறது. வாட்டர்வேஸ் அண்ட் ஏர்வேஸ் பிளேஸ் எ வைட்டல் ரோல் இன் திஸ் டைப் ஆஃப் ட்ரேடா. வாட்டர்வேஸ் அண்ட் ஏர்வேஸாம் இதில் முக்கியமான பங்கு வகிக்குது. வாட்டர்வேஸ் அண்ட் ஏர்வேஸ் இட் பிளேஸாம். நம்ம வந்து இம்போர்ட்டுக்கு பார்த்தோம், ட்ரேடில் வந்து நம்ம பார்த்தோம் டொமஸ்டிக் ட்ரேடுக்கு ரோட்வேஸ் ரயில்வேஸ் பார்த்தோம். அடுத்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு வந்து எதை பார்க்குறோம் அப்படின்னாக்கா வாட்டர்வேஸும் அண்ட் ஏர்வேஸும். ஃபாரின் கரன்சி இன்வால்வ் இன் இன்டர்நேஷ்னல் ட்ரேடா. இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் எது வந்து யூஸ் பண்ணிக்கிறோம்? ஃபாரின் கரன்சி யூஸ் பண்ணுறோம். இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் ஃபாரின் கரன்சியை யூஸ் பண்ணிக்கிறோம்.
இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் எதை யூஸ் பண்ணிக்கிறோம், நம்ம ஃபாரின் கரன்சியை யூஸ் பண்ணுறோம். ஐ மீன் அந்தந்த கரன்சி, அந்தந்த நாட்டுக்கு தேவையான கரன்சியை யூஸ் பண்ணி இன்வால்வ்ட் இன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். த ட்ரேட் பிட்வீன் எனி டூ கண்ட்ரிஸ் இஸ் கால்டு பைலேட்ரல் ட்ரேட். ரெண்டு கண்ட்ரிஸ்குள்ளே இருக்க ட்ரேட் என்னன்னு சொல்கிறோம், பைலேட்ரல் ட்ரேட்னு சொல்கிறோம். த ட்ரேட் பிட்வீன் மோர் தென் டூ கண்ட்ரிஸ் இஸ் கால்டு மல்டிலேட்ரல் ட்ரேட். மோர் தென் டூ கண்ட்ரிஸும், ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் இருக்கிறது பைலேட்ரல், ஒரு கண்ட்ரிக்கும் நிறைய கண்ட்ரிஸ்க்கும் இருக்கிறது என்னன்னு சொல்கிறோம், மல்டிலேட்ரல் ட்ரேடுன்னு சொல்கிறோம். எக்ஸ்போர்ட்ஸாம், த மேஜர் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஆர், இந்தியாவிலேருந்து எதெல்லாம் நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னாக்கா, டீ, மெரைன் ப்ராடக்ட்ஸாக, மெரைன்னா கடலில் இருந்து நம்ம எடுக்கிற ப்ராடக்ட்ஸு, ஓட்ஸ்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தாது, மேங்கனீஸ், அயனு, கோல், இதெல்லாமே வந்து என்னன்னு சொல்லுவோம் ஓர். ஐ மீன் மினரல்ஸ் எல்லாமே ஓட்ஸ் அண்ட் மினரல்ஸ். லெதர் ப்ராடக்ட்ஸ், லெதர்னா என்ன, ஐ மீன் அனிமல்ஸோட அந்த ஸ்கின்லேருந்து உற்பத்தி பண்ணுறோம் இல்லையா, லெதர், அந்த ப்ராடக்ட்ஸும். ஜெம்ஸும் அண்ட் ஜுவல்ஸும், ஜெம்ஸ்னால் வந்து என்ன, என்ன 9 ஜெம்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நவரத்னாஸ், அது. ஜுவல்ஸு, ஸ்போர்ட்ஸ் கூட்ஸு, கெமிக்கல்ஸு, ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், கெமிக்கல்ஸ் ஆஸ் வெல் அஸ் அண்ட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸும். பிளாஸ்டிக்ஸ் அண்ட் ரப்பர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ், பிளாஸ்டர், சிமெண்ட், asbestos, மைக்கா, glassware, பேப்பர் அண்ட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸும். paper and related products, base metals, then optical specs are related, medical and surgical instruments, electronic items, machinery, office equipments, textile and allied products. இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் வெளிநாட்டுக்கு. த மேஜர் இம்போர்ட்ஸ் ஆர், நம்ம நிறைய பொருளை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். பட் மேஜர் இம்போர்ட்ஸ் ஆர் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். என்ன இம்போர்ட் பண்ணுறோம், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், க்ரூட் ஆயிலு, ரிஃபைன்ட் ஆயில், இதை இம்போர்ட் பண்ணுறோம். ஐ மீன் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்னால் ஐ மீன் என்ன சொல்கிறது, பெட்ரோல், டீசல், இதெல்லாமே இம்போர்ட் பண்ணுறோம். பியர்ஸ், முத்து, ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸும் அண்ட் செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸும், கோல்டு அண்ட் டெலிகாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும், இது எல்லாமே காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் வெளிநாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.